வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை எதிர்த்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிருக்காங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்திக்கிருக்காங்க. இப்போ தமிழக பாஜக அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னையிலிருந்து பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறாங்க. இன்னைக்கு சென்னையில் திருவான்மியூரில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடக்குது. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்கள் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு கலந்துக்கிறாரு. இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் தான். தமிழ்நாடு பட்ஜெட்டு, யூனியன் பட்ஜெட்டு, சென்ட்ரல் பட்ஜெட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ₹1 கடன் வாங்குறாங்க அப்படின்னா, ₹1 கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் 30 பைசா பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான முதலீடாக பயன்படுத்துகிறாங்க. ₹1 30 பைசா வளர்ச்சிக்கான முதலீடாக பயன்படுத்துகிறாங்க. மீதி 70 பைசாவை சம்பளம் கொடுக்கறதுக்கு, இல்லை ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ₹1 கடன் வாங்குறாங்கன்னா 30 பைசா வளர்ச்சிக்கான முதலீடு, 70 பைசா சம்பளம் கொடுக்கறது, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட். இதே மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ₹1 கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ₹1 90 பைசாவை 90 காசை வளர்ச்சிக்கான முதலீடாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ₹1 கடன் வாங்குறதுல 90 பைசா வளர்ச்சிக்கான முதலீடாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டு குவாலிட்டியானது அப்படிங்கிறது இதிலிருந்தே ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது என்னுடைய பார்வை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கர ஒரு பஞ்சாயத்துங்க. எங்கே? பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆளும் கட்சியாக இருக்காங்க, பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்காங்க. அங்கே காங்கிரஸுடைய மாநில தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு விஷயம் பேசிவிட்டார். டெல்லி தேர்தல் ரிசல்ட் எதிரொலியாக ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பனிப்போர் போய்க்கு இருக்கு. காங்கிரஸ் சொல்கிறாங்க, ஆம் ஆத்மி டெல்லியில் தோத்ததுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. ஆம் ஆத்மி அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. உங்களால தான் பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு, நீங்கள் தான் பிஜேபியுடைய பி டீமு அப்படின்னு ஆம் ஆத்மி சொல்கிறாங்க. இந்த ஒரு பனிப்போர் போய்க்கு இருக்கும் போது பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 30 எம்எல்ஏக்கள் இப்போ எங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் பேசி போடுறாரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. தமிழக மீடியாக்கள் இது புரியாமல் பிரச்சனை காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும், புதிய தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட தொடர்பில் இருப்பதாக பாஜக சொன்னதாக புதிய தலைமுறையெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ புதிய தலைமுறையை பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஒன்று தெரிஞ்சுட்டு பேசுங்க. அங்கே பிரச்சனை பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இல்லை, காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் அங்கே ஒரு டிபேட் நடந்துக்கு இருக்கு. காங்கிரஸுடைய தலைவர் சொன்னார், ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னது காங்கிரஸ் தலைவர். ஸோ நல்லா பார்த்துட்டு பொறுப்பை உணர்ந்து மீடியாக்கள் பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன தெரியுமா? டாபிக் 3, இப்போ டெல்லியுடைய முதல்வராக அதிசி இருந்தாங்களா, முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சிக்கிருந்தாரு அப்படின்னா, இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு மறுபடியும் டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படின்னு நினச்சிக்கிருந்தாரு. ஆனால் ரிசல்ட்டு அப்படியே ஆப்போசிட், பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போது ஊழல் வழக்குகள் எல்லாமே இனி விசாரணைக்கு வரும். அந்த விசாரணையில் ஒருவேளை கைது செய்யப்பட்ட என்ன ஆகிறது, அப்போ நமக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை, ஒரு பதவி அதிகாரம் தேவை. அப்படிங்கிறதுக்காக பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி தான் நடக்குது. பகவந்த் மான் இங்கே முதலமைச்சராக இருக்காரு. பகவந்த் மானை அந்த முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கிட்டு தான் போய் அந்த பொறுப்பில் உட்காந்துடலாம். பஞ்சாபுடைய முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிற ஒரு டிசிஷனில் இருக்காரு, ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கு, தீவிர ஆலோசனை நடந்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 4 பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சனாதன தர்ம சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சனாதன தர்ம சுற்றுப்பயணம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குல்ல, அந்த கோவில்களுக்கு போய் தரிசனம் மேற்கொள்கிறது, இது மாதிரி சனாதன தர்ம சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரு. 4 நாட்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தங்கியிருந்து எல்லா கோவில்களுக்கும் பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார்ல, இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் பவன் கல்யாண் அவர்கள் தமிழகத்தில் 4 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணி சனாதன தர்ம சுற்றுப்பயணத்தில் மிக முக்கியமான ஒரு காலங்களை தமிழகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர், ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது கடைசி டாபிக். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.